Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6 ஓட சயின்ஸ் தான் செகண்ட் சாப்டர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ஓட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஓகே வாங்க பார்க்கலாம். Deficiency diseases. Deficiency diseases அப்படினா என்ன? These are the diseases caused due to the lack of required nutrients for a long period in the diet. ஸோ பல நாட்களில் நம்ம வந்து சத்துள்ள சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு வரலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகுனா டிஃபிஷியன்சி டிசீசஸ் ஓகே நோய் வந்து தாக்குறதுக்கான அறிகுறி வந்து அதிகமாக இருக்கும். Malnutrition. When a person eats enough of food but its diet is unbalanced, it is known as malnutrition. ஒரு பர்சன் வந்து நல்லா கரெக்டாக சாப்பிட்டுட்டு வராங்க, ஆனாலும் என்னென்னா அன்பேலன்ஸ் டயட் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பேலன்ஸான டயட் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலை அப்படின்னா அவங்க வந்து மால் நியூட்ரிஷன்ஸ். ஸோ அங்கே வந்து சத்து வந்து குறைபாடாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் அண்டர் நியூட்ரிஷன். வென் அ பர்சன் நாட் ஈட்டிங் சஃபிஷியன்ட் ஃபுட் டு மெயின்டைன் குட் ஹெல்த், இட் இஸ் நோன் ஆஸ் அண்டர் நியூட்ரிஷன். அண்டர் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பர்சன் வந்து அவங்க சாப்பிட வேண்டிய அளவோட கம்மியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க அப்படின்னா வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருப்பாங்க. அதுதான் அண்டர் நியூட்ரிஷன். ஓகே ஒபிசிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஒபிசிட்டி fat contains more amount of energy than carbohydrates, but continuous intake of fat would cause depositions of fat in our body. ஒபிசிட்டினா என்ன அப்படின்னா நம்ம ஃபேட் கண்டென்ட் கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள வந்து உணவு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல் பருமன் சொல்லுவாங்க. ஸோ உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் நல்லா போட்டிருக்கும். அது வந்து ஒரு கட்டம் தாண்டி அதிகமாக ஆகிடுச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஒபேசிட்டி. ஓகே அது எதனால ஆகுது அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் உள்ள உணவு அதிகமாக சாப்பிட்றதுனால. ஒபிசிட்டி இஸ் அன் எக்ஸஸ் அக்குமுலேஷன்ஸ் ஆஃப் ஃபேட் இன் அவர் பாடி. நம்ம பாடியில் வந்து எது வந்து அதிகமாக இருக்கும், ஃபேட்ஸ் தான் அதிகமாகவே இருக்கும். அதுதான் ஒபேசிட்டி. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் சார்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஹெட்டிங் பாருங்கள், டிஸார்டர்ஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ நோய் நமக்கு வருது அப்படின்னா எந்த விட்டமின்ஸ் குறைபாடுனால எந்த மினரல்ஸ் வந்து குறைபாடுனால நமக்கு டிஸார்டர்ஸ் வருது. ஓகே அந்த விட்டமின்ஸ் அதிகமாக உள்ள ஃபுட் கண்டென்ட், அந்த விட்டமின்ஸ் வந்து சிம்டம்ஸ் எப்படி காட்டும், இந்த விட்டமின்ஸ் குறைபாடுனால என்னெல்லாம் நமக்கு டிசீசஸ் வரும்னு தான் நான் வந்து இந்த சார்ட்டில் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் டீட்டெயிலாக இருக்கும். இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஷார்ட் ஆன்சர்ஸில் வரலாம், ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் வரலாம், எம்சிக்யூ கொஷின்ஸ்லேயும் வரலாம். இந்த மாதிரி டிஸார்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸில் கூட உங்களுக்கு இது அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நான் பாருங்கள் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எழுதியிருக்கேன். விட்டமின் ஏ சோர்சஸ் green leafy vegetables, oranges, carrots, pumpkin, milk and fish. ஸோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அப்படின்னா நமக்கு கீரைகளில் அதிகமாக விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சஸில் இருக்குது, கேரட்டில் இருக்குது, பம்கினில் இருக்குது. பம்கின்னா உங்களுக்கு இங்கே வந்து பூசணிக்காய், அது பால், அதுக்கப்புறம் மீனில் இதிலெல்லாம் விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் விட்டமின் ஏயோட ஃபங்க்ஷன் என்னங்க, ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் போன்ஸ், ஸ்கின், டிஷ்யூ அண்ட் டீத். அதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம போன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக ஃபார்மேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, டிஷ்யூஸை, அதுக்கப்புறம் டீத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு விட்டமின் ஏ ரொம்ப அவசியமாக இருக்குது. டிஃபிஷியன்சி விட்டமின் ஏ வந்து குறைபாடு இருந்தால் என்னெல்லாம் நமக்கு டிசீஸ் வரும். லாஸ் ஆஃப் விஷன் பார்வை மங்கலாக தெரியும். அதுக்கப்புறம் நைட் பிளைண்ட்னஸ் ஸோ குருட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. நைட்டில் வந்து கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரியும். என்னெல்லாம் சிம்டம்ஸ், புவர் விஷன், லாஸ் ஆஃப் விஷன் இன் டார்க்னஸ். ஸோ மங்கலாக பார்வை தெரியறது, அதுக்கப்புறம் இருட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம்மாக தெரிகிறது. இதுதான் சிம்டம்ஸாக இருக்கும் விட்டமின் ஏ குறைபாடுனால. விட்டமின் B1 அது அடுத்தது பார்த்துக்கலாம். ஹோல் கிரெயின்ஸ், ப்ரௌன் ரைஸ், மட்டன். விட்டமின் B1 இதில் இருக்குது, ஹோல் கிரெயின்ஸில் முழு தானியங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸில் இருக்குது, அதுக்கப்புறம் மட்டனில் இருக்குது. விட்டமின் பியோட ஃபங்க்ஷன்ஸ் அங்கே என்ன, ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் பாடி செல்ஸ் அண்ட் அதர் டிஷ்யூஸ். அதோட வேலை என்னென்னா பாடி செல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டிஷ்யூஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அங்கே விட்டமின் B1 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. விட்டமின் B1ஓட டிஃபிஷியன்சி வெரி ஓகே. வீக் மசில்ஸ் அண்ட் வெரி லிட்டில் எனர்ஜி டு ஒர்க். என்ன சிம்டம்ஸ் அங்கே ரொம்ப வந்து வீக்காக இருக்கும் மசில்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாங்க. அப்போ அது என்ன குறைபாடு, விட்டமின் B1. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி பார்த்தாச்சு. இப்போ இதோட சோர்ஸஸ் பார்க்கலாம்.
ஆரஞ்ச், லெமன், குவாவா அண்ட் டொமேட்டோ. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். என்ன வந்து அங்கே அதோட வேலையாக இருக்குது. விட்டமின் சியோட வேலை ப்ரமோட்ஸ் ஹெல்தி கம்ஸ் அண்ட் டீத். ஸோ நம்ம பற்களை வந்து ஸ்ட்ராங்காகவும் கம்ஸ் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு அங்கே விட்டமின் சி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதோட டிசீசஸ் என்னென்னு பாருங்கள். ஸ்கர்வி. என்ன சிம்டம்ஸ் நமக்கு வரும். ப்ளீடிங் கம்ஸ், wounds டேக் லாங்கர் டைம் டு ஹீல். ப்ளீடிங் கம்ஸ்னால் நம்ம பற்களில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் ஆகிட்ருக்கும். அதுக்கப்புறம் wounds, ஸோ நமக்கு காயம் பட்டாலும் ரொம்ப டைம் ஆகும் அது வந்து ஹீல் ஆகிறதுக்கு. ஓகே, விட்டமின் டி அதோட சோர்ஸஸ் பார்த்துக்கலாம். சன்லைட்டில் அதிகமாக இருக்குது, எக்ஸில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, மஷ்ரூமில் இருக்குது, மில்க். இதில் எல்லாமே விட்டமின் டி அதிகமாக இருக்குது. விட்டமின் டியோட ஃபங்க்ஷன் என்ன. ஹெல்ப்ஸ் இன் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் போன்ஸ் அண்ட் டீத். அதோட வேலை என்னென்னா நம்ம க்ரோத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம போன்ஸுக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட டீத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு விட்டமின் டி அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ விட்டமின் டியோட டிஃபிஷியன்சி பார்த்துக்கலாம். விட்டமின் டி குறைஞ்சதுன்னா என்ன நமக்கு டிஃபிஷியன்சி வரும். ரிக்கெட்ஸ். ஓகே, அப்படின்னா என்ன அதோட சிம்டம்ஸ் பாருங்கள். போன்ஸ் பிகம் சாஃப்ட் அண்ட் பெண்ட். ஸோ நம்மளோட போன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் அதுக்கப்புறம் லைட்டாக அடிபட்டாலும் இல்லை கீழே விழுந்தாலும் டப்புன்னு உடையிறது அந்த ஸ்டேஜில் வந்துடுமா விட்டமின் டி நம்ம பாடியில் குறைஞ்சதுன்னா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். கால்சியம். மில்க், எக் அண்ட் அதர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். பால், முட்டை மற்ற டெய்ரி ப்ராடக்ட்ஸில் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் என்ன. ஹெல்ப்ஸ் இன் கீப்பிங் போன்ஸ் ஹெல்தி. ஸோ நம்மளோட போன்ஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது அங்கே கால்சியமோட வேலை. டிஃபிஷியன்சி பார்த்துக்கலாம். கால்சியமோட போன் அண்ட் டூத் டீகே. ஸோ கால்சியம் நம்ம பாடியில் வந்து குறைஞ்சதுன்னா என்ன ஆகுனா நம்மளோட போன்ஸும் நம்மளோட பல்லும் ரொம்ப வீக்காக ஆகிடும். அதுக்கு என்ன சிம்டம்ஸ் காட்டுது. வீக் போன்ஸ், டூத் டீகே. ஸோ நம்ம போன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி நமக்கு வந்து பல் சொத்தை அது இங்கே அதிகமாக வரும். எதனால. கால்சியம் குறைபாடுனால. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அயோடின். ஸோ அயோடின் கண்டென்ட் அதிகமாக உள்ள சோர்ஸஸ் பார்த்துக்கலாம். க்ரீன் லீஃபி வெஜிடபிள், சீ ஃபுட், அயோடைஸ் சால்ட். ஸோ மறுபடியும் அதே தான் கீரை வகைகளில் இருக்குது. அதுக்கப்புறம் சீ ஃபுட்டில் அதிகமாக இருக்குது. சால்ட்டில் அதிகமாக அயோடின் கண்டென்ட் இருக்குது. அயோடினோட அங்கே ஃபங்க்ஷன் என்ன. ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஸோ தைராய்டு சுரபிகள் வந்து அதிகமாக அங்கே சுரக்கிறதுக்கு அயோடின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அயோடின் வந்து நம்ம பாடியில் கம்மியாகிடுச்சு குறைஞ்சிது அப்படின்னா என்ன டிஃபிஷியன்சி வரும் அப்படின்னா காய்டர். ஓகே, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும். கிளான்ஸ் இன் த நெக் அப்பியர்ஸ் swollen, மென்டலி டிசபிலிட்டி இன் சில்ட்ரன். ஸோ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா கழுத்துக்கிட்ட ஓகே அந்த நெக்கு கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சதை வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்டரோட சிம்டம்ஸ். அதே மாதிரி மென்டலாகவும் டிசேபிளாக இருப்பாங்க சில்ட்ரன். ஸோ அவங்க வந்து மனநிலை வந்து சரியாக இருக்காது. அயோடின் வந்து குறைபாடுனால என்ன நடக்குன்னா காய்டர். ஓகே, ஸோ கால்சியம், இந்த அயோடின், இந்த அயன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸில் வரும். விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே இந்த மாதிரியான விட்டமின்ஸ் வந்து விட்டமின் அது லிஸ்ட்டில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். அயன் கண்டென்ட். க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஹோல் கிரெயின்ஸில் அதிகமாக இருக்குது, மீட்டில் அதிகமாக இருக்குது, கீரை வகைகளுக்கு இருக்குது, அப்புறம் தானியங்களில் இருக்குது, அதுக்கப்புறம் மீட்டில் அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன் பார்த்துக்கலாம். ஹெல்ப்ஸ் இன் ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷன்ஸ் இன் ஆர்பிசி. நம்ம பாடியில் இருக்க ஹீமோக்ளோபினை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறதோட வேலை என்ன அப்படின்னா அயன் இந்த மினரலோட வேலை தான் அதிகமாக இருக்குது. ஸோ அயன் கண்டென்ட் நம்ம பாடியில் கம்மியாகிடுச்சு அப்படின்னா என்ன டிஃபிஷியன்சி வரும் அப்படின்னா அனீமியா. ஓகே, வீக்னஸ். என்ன சிம்டம்ஸ் இருக்கும். வீக்னஸ், ரொம்ப சோர்வாக காணப்படுறது அப்படின்னா அங்கே அயன் கண்டென்ட் அவங்க பாடியில் குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். நல்ல மறுபடியும் கிளியராக பார்த்துக்குங்க. விட்டமின் ஏ, விட்டமின் B1, விட்டமின் சி, விட்டமின் டி அண்ட் கால்சியம், அயோடின் அண்ட் அயன் கண்டென்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ட் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா மறக்காமல் ஞாபகம் இருக்கும். ஓகே, விட்டமின்ஸ் அதோட சோர்ஸஸ் எதில் அதிகமாக இருக்குது, எந்த உணவு வகைகளில் எந்தெந்த விட்டமின்ஸ் இருக்குது அதுதாங்க சோர்ஸஸ். அதோட வேலை என்ன, அதுக்கப்புறம் டிஃபிஷியன்சி அதோட நோய் வந்து எப்படி இருக்கும், நோய்க்கான அறிகுறி தான் இங்கே சிம்டம்ஸ். கிளியர். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர் 2ஓட இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே கனெக்டட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.